இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆராதனை ஆராதனை. தடைகளை நீக்கும் தேவனே எங்கள் முன்னே போகும் ராஜனே. தடைகளை நீக்கும் தேவனே எங்கள் முன்னே போகும் ராஜனே. பலம் கொண்டு திடமனதாய். Be strong and courageous. கர்த்தர் நம்மோடு இருப்பதின் மூலமாக பலன் கொள்ளுங்கள். As God is being with us, be strong. அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு பலன் கொள்ளுங்கள். Receive the promises from Him and be strong. ஆவியிலே நிரம்பி ஜெபித்து ஜெபித்து பலன் கொள்ளுங்கள். Be full with the Holy Spirit and keep on praying and praying and be strong. தேசங்களை சுதந்தரித்துக் கொள்ளலாம். You could conquer the nations. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவரை துதிக்கிறதுல அவ்வளவு இன்பம், ஆண்டவரை துதிக்கிறதுல அவ்வளவு பிரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துதிகளிலே வாசமாயிருக்கிறார். நாம் துதிக்க துதிக்க அவர் சிங்காசனம் போட்டு அமர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். மோசேயின் இடத்திலே ஆண்டவர் சொல்லி அனுப்பினது அதுதானே, நீ பார்வோன் இடத்துல போய் சொல்லு, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், நீ போய் சொல்லு என்று திரும்ப திரும்ப சொல்லி ஜனங்களை விடுதலை செய்தாரே. உங்களை விடுதலை செய்ததற்கு காரணம் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இப்பொழுது நாம் யாவரும் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து ஜீவனுள்ள தெய்வமாகிய இயேசுவை நாம் ஆராதிப்போம். அவர் துதிகளிலே வாசம் பண்ணுகிற தெய்வம், அவரை நாம் ஆராதனை செய்வோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினார். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினார். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின்
ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ரூபகதர மஷாந்தர பௌதல துரியா. ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களை நீர் உயிர்ப்பிப்பீராக. ஜெயம் கொடுக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களுக்கு ஜெயம் கொடுப்பீராக. அற்புதங்களை செய்கிற ஆவியானவரே, எங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டே. விடுதலை செய்கிற ஆவியானவரே, நாங்கள் ஆவியானவரை வரவேற்கிறோம். ஆவியானவரை நாங்கள் போற்றுகிறோம். ஆவியானவரை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். இன்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடவே என் உறைவிடவே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா ஷிக்கேனு, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா ஷிக்கேனு, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆராதனை. அப்பா அப்பா
உங்களுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதீஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதீஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓஷேனு ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓஷேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். ரூபஹாதரமா சாந்துரலபரபலரபா. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் துதிப்போம். துதிக்க துதிக்க நம்முடைய துயரங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி விடுவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துயரங்களை மாற்றத்தானே இந்த பூமிக்கு வந்தார். நீங்க இருக்கிற இடத்துல உங்க நிலைமையை மாற்ற, உங்க பாவங்களை மாற்றி உங்களை பரிசுத்தமாக்க, உங்க வியாதியை மாற்றி உங்களுக்கு ஆரோக்கியம் தர, உங்க இல்லாமையை மாற்றி எல்லாவற்றையும் நிரப்ப, உங்க ஏழ்மையை மாற்றி உங்களை ஐஸ்வர்யமானாக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்திருக்கிறார். அவர் இப்பொழுது நாம் ஆராதிக்கிற வேளையில அவர் உயிருள்ள தெய்வமாக தம்முடைய ஆவியிலே உங்களை அனலாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ ரபா, இப்ப எல்லாரும் என்னோடு சேர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். ஷதரமனதரபலரதலரமா. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற இயேசு ராஜாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். துதித்தலே எனக்கு ஏற்றதும் இன்பமுமானது என்று சொன்ன இயேசு ராஜாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று துதிக்க எங்களை ஏற்படுத்தினவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசு ராஜாவே, உம்மை ஆராதிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் காண்கிற வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு ராஜாவே, சூரியன் சந்திரன் நட்சங்களை படைத்த இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஊரும் பிராணிகளை ஜீவ சந்துக்களை ஜோடி ஜோடியாய் படைத்த இயேசு ராஜாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
மலைகள், குன்றுகள், கடல்கள், வட்டாந்தரையை படைத்த இயேசு ராஜாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கனி, செடி, கொடிகளை படைத்த இயேசு ராஜாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமது சாயலாக, உமது ரூபத்தின்படி மண்ணை கொண்டு மனுஷனை படைத்தீரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆளுகை தந்த இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தேவதூதர்களிலும் சற்று சிறியவனாக கனத்தினால மகிமையினால முடிசூட்டின இயேசு ராஜாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பிரமிக்கத்தக்கவாறு மனிதனை படைத்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் பாவம் செய்யும் பொழுது, உம்மை விட்டு தூரமாயிருக்கும் பொழுது, எங்கள் பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தர சிலுவைக்கு வந்த இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நான் எடுக்க வேண்டிய சிலுவையை இயேசு எடுத்தீரே, உம்மை ஆராதிக்கிறோம். நான் சுமக்க வேண்டிய சிலுவையை இயேசு சுமந்தீரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சிலுவையிலே நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்தீரே, மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினீரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சகல பரிபூர்ணத்திலையும் வாசம் செய்கிற இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் என்னால வருகிறது என்று சொன்ன இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒருவரை மேன்மைப்படுத்தவும் ஒருவரை பலப்படுத்தவும் என் கரத்தினால் ஆகும் என்று சொன்னி, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் கண்ணீரை மாற்றுகிறவரே, எங்கள் துக்கங்களை மாற்றுகிறவரே, எங்கள் வேதனையை மாற்றுகிற இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய துயரங்கள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஓ, மலை போல இருக்கிற பிரச்சனையை பனி போல ஆண்டவர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க. ஓ, ஆண்டவரை பார்த்து என் ராஜாவே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். என் கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பயங்கர குழியிலிருந்து உலையான சேற்றில் எங்களை தூக்கி எடுத்தவரே, கண்மலையின் மேல் நிறுத்தின இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான் என்று சொன்ன இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற இயேசு ராஜாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதிக்க ஆராதிக்க ஆண்டவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பகலிலே மேக சம்பவமாகவும் இரவிலே அக்னி சம்பவமாய் ஜனங்களுக்குள்ள இடைப்பட்ட ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே மேக சம்பவமாக அக்னி சம்பவமாக வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை ஆராதிங்க. ஓ ராபாஷா கரமஹோரியா. அன்பார்ந்தவர்களே, நாம் இவ்வளவு நேரம் கர்த்தரை ஆராதித்தோம். ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். இப்பொழுது நாம் கைதட்டி ஒரு பாடல்களை நாம் உற்சாகமாய் பாடுவோம். மீகா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவருக்கு இப்படி ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தடையை நீக்குகிறவர் நமக்கு முன்பதாக போகிறாராம். அவர்களின் தடையை அவர் நீக்கி போடுவார் என்று எழுதியிருக்கிறது. உங்களுக்கு என்னென்ன தடை இருக்குதோ அத்தனை தடையும் ஆண்டவர் நீக்கி போடுவார். அந்த வசனத்தை வைத்து அற்புதமான ஒரு பாடல் நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து பாடுவோம். கைதட்டி சந்தோஷமாய் உற்சாகமாய் பாடுவோம். தடைகளை நீக்கும் தேவனே, எங்கள் முன்னே போகும் ராஜனே. ஓ, தடைகளை நீக்கும் தேவனே, எங்கள் முன்னே போகும் ராஜனே. உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம், தலை தாழ்த்தி வணங்குகிறோம். உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம்,
தலை தாழ்த்தி வணங்குகிறோம். துதி செலுத்தி கனப்படுத்தி உம்மை பாடி உயர்த்துகிறோம். துதி செலுத்தி கனப்படுத்தி உம்மை பாடி உயர்த்துகிறோம். தடைகளை நீக்கும் தேவனே, எங்கள் முன்னே போகும் ராஜனே. தடைகளை நீக்கும் தேவனே, எங்கள் முன்னே போகும் ராஜனே. எல்லாரும் சந்தோஷமாய் தடைகளை நீக்கும் தேவனை என்று இந்த பாடலை பாடுவோம். இந்த லாக்டவுன் எல்லாம் ஆண்டவர் நீக்கி போடுவார். செங்கடலை பிளந்தவரே, யோர்தானை பிரித்தவரே. செங்கடலை பிளந்தவரே, யோர்தானை பிரித்தவரே. எரிகோ மதிலை இடித்தவரே, தடைகளை நீக்கி போட்டவரே. எரிகோ மதிலை இடித்தவரே, தடைகளை நீக்கி போட்டவரே. உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம், தலை தாழ்த்தி வணங்குகிறோம். உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம், தலை தாழ்த்தி வணங்குகிறோம். துதி செலுத்தி கனப்படுத்தி உம்மை பாடி உயர்த்துகிறோம். துதி செலுத்தி கனப்படுத்தி உம்மை பாடி உயர்த்துகிறோம். தடைகளை நீக்கும் தேவனே, எங்கள் முன்னே போகும் ராஜனே. தடைகளை நீக்கும் தேவனே, எங்கள் முன்னே போகும் ராஜனே. எல்லாரும் அறிக்கை பண்ணி இந்த பாடலை சந்தோஷமாய் பாடுவோம். இனி ஒரு ஊரடங்கு நமக்கு வராது, இனி ஒரு லாக்டவுன் இருக்காது. தடைகளை ஆண்டவர் தகர்த்து போடுவார். கடல் மேலே நடந்தவரே, காற்றை அதட்டி நிறுத்தினீரே. கடல் மேலே நடந்தவரே, காற்றை அதட்டி நிறுத்தினீரே. அலைகளை அடங்க செய்தவரே, அமைதியின் வாழ்க்கையை தருபவரே. அலைகளை அடங்க செய்தவரே, அமைதியின் வாழ்க்கையை தருபவரே. உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம், தலை தாழ்த்தி வணங்குகிறோம். உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம், தலை தாழ்த்தி வணங்குகிறோம். துதி செலுத்தி கனப்படுத்தி உம்மை பாடி உயர்த்துகிறோம். துதி செலுத்தி கனப்படுத்தி உம்மை பாடி உயர்த்துகிறோம். தடைகளை நீக்கும் தேவனே, எங்கள் முன்னே போகும் ராஜனே. தடைகளை நீக்கும் தேவனே, எங்கள் முன்னே போகும் ராஜனே. வெண்கலத்தின் கதவுகளை உடைத்தெறியும் வல்லவரே. வெண்கலத்தின் கதவுகளை உடைத்தெறியும் வல்லவரே. இரும்பின் தாழ்பால் முறிப்பவரே, பொக்கிஷ புதையலை கொடுப்பவரே. இரும்பின் தாழ்பால் முறித்தவரே, பொக்கிஷ புதையலை கொடுப்பவரே. உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம், தலை தாழ்த்தி வணங்குகிறோம். உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம், தலை தாழ்த்தி வணங்குகிறோம். துதி செலுத்தி கனப்படுத்தி உம்மை பாடி உயர்த்துகிறோம். துதி செலுத்தி கனப்படுத்தி உம்மை பாடி உயர்த்துகிறோம். தடைகளை நீக்கும் தேவனே, எங்கள் முன்னே போகும் ராஜனே. தடைகளை நீக்கும் தேவனே, எங்கள் முன்னே போகும் ராஜனே. சந்தோஷமாய் தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவரே என்று இந்த பாடலை பாடுவோம். யுத்தத்தில் வல்லவரே, மகிமைய வெற்றி சிறந்தவரே. யுத்தத்தில் வல்லவரே, மகிமைய வெற்றி சிறந்தவரே. யுத்தங்கள் ஓய செய்பவரே, நித்தமும் நிம்மதி தருபவரே. யுத்தங்கள் ஓய செய்பவரே, நித்தமும் நிம்மதி தருபவரே. உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம், தலை தாழ்த்தி வணங்குகிறோம். உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம், தலை தாழ்த்தி வணங்குகிறோம். துதி செலுத்தி கனப்படுத்தி உம்மை பாடி உயர்த்துகிறோம். துதி செலுத்தி கனப்படுத்தி உம்மை பாடி உயர்த்துகிறோம். தடைகளை நீக்கும் தேவனே,
எங்கள் முன்னே போகும் ராஜனே. ஆகா, தடைகளை நீக்கும் தேவனே, எங்கள் முன்னே போகும் ராஜனே, தடைகளை நீக்கும் தேவனே, எங்கள் முன்னே போகும் ராஜன். ஓ, தடைகளை நீக்கும் தேவனே, எங்கள் முன்னே போகும் ராஜனே, உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம், தலை தாழ்த்தி வணங்குகிறோம், உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம், தலை தாழ்த்தி வணங்குகிறோம், துதி செலுத்தி கனப்படுத்தி உம்மை பாடி உயர்த்துகிறோம், துதி செலுத்தி கனப்படுத்தி உம்மை பாடி உயர்த்துகிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்படி ஒரு துதி ஆராதனை நீர் எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த துதி ஸ்தோத்திரத்துல, இந்த ஆராதனையில பங்கு பெற்ற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்திலையும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இப்பொழுது இந்த ஆண்டவரே ஆராதனையில பங்கு பெற்ற என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கஷ்டங்கள் மாறுவதாக, அவருடைய கண்ணீர் மாறுவதாக, வேலை இல்லாத பிரச்சனை மாறுவதாக, அவருடைய கடன் பிரச்சனை மாறுவதாக, அற்புதங்கள் அதிசயங்களை ஆண்டவர் நடத்துவீராக. இப்பொழுதும் அருமையான பாஸ்டமா கொடுக்கிற செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. வானத்திலிருந்து மன்னாவை ஜனங்கள் விரும்பி புசித்தது போல இந்த செய்தியை கேட்டு என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கேட்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும், கேட்கும் போதே அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவே, நீரே தோன்றி பிரசங்கம் பண்ணுவீராக, அற்புதத்தை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். Greetings to you all in the name of our Lord Jesus Christ. இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், Even now the word of God that I would like to share with you is யோசுவா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே, பெலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாயாக. in the book of Joshua chapter 1 verse 6 says, Be strong and courageous, because you will lead these people to inherit the land I swore to their ancestors to give them. பெலங்கொண்டு திடமனதாயிரு என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். God looks unto you and says, Be strong and courageous. இங்கே கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து மோசே என்ற தலைவன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வருகிறார். Here God calls out his people from the land of Egypt through the leader called Moses. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து வருகிறார். And he promised his people to give the land of milk and honey, and he calls out his people. ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு பக்கத்தில் வந்தவுடனே தலைவனாகிய மோசே மரித்து விடுகிறான். When they came nearer to inherit that promised land of milk and honey, their leader Moses was passed away. இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் இன்னொரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறார். அவர் பெயர்தான் யோசுவா. In this situation, God is choosing another leader, and that leader's name is Joshua. கர்த்தர் யோசுவாவை அழைத்து, நீ இந்த ஜனங்களுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். You have to call out these people, and you are the one who is going to fulfill the promises that I have given for these people. மோசேயை போல தலைமை பொறுப்பை நீ எடு என்று ஆண்டவர் சொல்கிறார். And God is asking Joshua to take the responsibility as a leader like Moses. யோசுவாவோ தலைவனை இழந்த துக்கம் ஒரு பக்கம், But Joshua was with so much of grief that he has lost his leader. 30 லட்சம் ஜனங்களினுடைய எதிர்கால நிலைமை என்னாகும் என்ற கலக்கம் ஒரு புறம். And in the next side, he also worried so much about the 30 lakhs of people and their future. எப்படி நான் இவர்களுக்கு கானானை சுதந்தரித்து கொடுப்பேன், How I am going to inherit the land of Canaan and give it to them? இனி எப்படி ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், How these people are going to be blessed again? என்ற நிலையில்தான் யோசுவா இருக்கிறார். Joshua is there in this situation. ஆண்டவரோ இந்த யோசுவாவை அழைத்து புதிய ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். But God called out Joshua and he gives a new responsibility. ஜோசுவா எல்லாம் முடிந்தது, இனி அவ்வளவுதான், வனாந்தரம்தான் நம் வாழ்க்கை என்ற நிலையிலே So
Joshua is coming to a point that everything is gonna over. He has to live in the desert hereafter. ஆண்டவர் அவனை அழைத்து ஒரு புது துவக்கத்தை தொடங்கி கொடுக்கிறார். So God calls of Joshua in this situation and he is starting a new beginning here. ஆம், கர்த்தர் முடிந்ததில் துவக்கத்தை துவங்குகிறவர். Yes, God is the one who starts a new beginning where it ends. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, My dear beloved daughter, my dear beloved son who is listening to this right now. என் வாழ்க்கை முடிந்து போனது அவ்வளவுதான் என்ற சூழ்நிலையில் இருக்கிறாயோ? Are you in a situation that your life is going to end? முடிந்து போன காரியத்தில் துவக்கத்தை துவங்கி வைக்க போகிறார் கர்த்தர். He is the one who is going to start a new beginning in the things which is already ended. யாரை கொண்டு? Through whom? உன்னை கொண்டு. Through you. கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, மகளே, உன்னை கொண்டுதான் ஆண்டவர் புதிய காரியத்தை துவங்குகிறார். My beloved daughter, my beloved son who is listening to this right now, through you God is going to start a new beginning. யோசுவாவை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நிறுத்தி God made Joshua to stand before all the people தம்முடைய வேலையை அவனுக்கு கொடுத்துவிட்டு, and he gave his work to Joshua திடமனதாயிரு, பலன் கொண்டிரு என்று கட்டளையிடுகிறார். and he commanded him to be strong and to be courageous. யோசுவாவை போலவே And like Joshua, நீங்களும் கூட even you, இழந்து போன நிலைமையிலும் are you in a situation that you have lost? எப்படி ஆசீர்வாதம் பெறுவேன் என்ற கலக்கத்திலும் Are you worried that how I am going to receive blessings? இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கையே வனாந்தரம் ஆகிவிட்டது என்ற துயர நிலையிலும் Are you thinking that everything is over and my life is deserted? இருக்கிறீர்களோ? Are you there in this situation? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், God looks unto you and says, பலன் கொண்டிருங்கள், be strong, திடமனதாயிருங்கள், be courageous. உங்களுக்கு முன்பதாக Before you, தேசங்களை வைத்திருக்கிறேன், I have kept the nations. ஆசீர்வாதங்களை I have வைத்திருக்கிறேன். kept the blessings. எனவே நீங்கள் பலன் கொண்டுதான் ஆக வேண்டும். So you have to strengthen yourself. எப்படி பலன் கொள்ள வேண்டும்? So how we'll strengthen ourselves? நான் 2 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். I keep 2 things before you. ஒன்று, Firstly, கர்த்தரிலும் அவர் வார்த்தையிலும் பலன் கொள்ளுங்கள். strengthen yourself in God and in God's word. இரண்டாவது, Secondly, அவரது ஆவியின் வல்லமையில் பலன் கொள்ளுங்கள். be strengthened in the power of His Spirit. கர்த்தரிலும் அவருடைய வார்த்தையிலும் பலன் கொள்வது எப்படி? So how we will strengthen in God and in God's word? சங்கீதம் எழுதின புஸ்தகம் 18:1 இவ்விதமாய் சொல்லுகிறது. Psalms chapter 18 verse 1 says, அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், here the psalmist David says like this, என் பலவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறான். he says, I love you, O Lord, my strength. ஆம், கர்த்தரே நமது பலன். Yes, God is our strength. ஒரு தேவ பிள்ளைக்கு எது பலன் தெரியுமா? கர்த்தர் தான் நமது பலனாயிருக்கிறார். Do you know what is the strength to a child of God? கர்த்தரே நமது பலன். God is our strength. ஆம், கர்த்தர் நம் கூட இருப்பதுதான் நமது பலன். Yes, the Lord being with us is our strength. இங்கே யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால், Here to Joshua, God says in the book of Joshua chapter 1 verse 5, நான் உன்னோடு இருப்பேன், I will be with you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, I will never leave you உன்னை கைவிடுவதும் இல்லை, nor forsake you. எனவே நீ பலன் கொண்டிரு. So you be strong. ஆம், தேவ பிள்ளைக்கு கர்த்தர் நம்மோடு இருப்பதுதான் ஒரு பெரிய பலன். So to a child of God, God being with us is the greatest strength. அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருப்பதுதான், அவருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு இருப்பதுதான் நமக்கு ஒரு பெரிய பலன். God's word being with us, God's promises being with us is our strength. இந்த பலனை எப்படி உணர்வது? So how to feel, how to realize the strength? ஆண்டவரில் அன்பு கூற When we keep on loving Him more and more. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்க When we
keep staying on His presence more and more. அவர் நம்மோடு இருப்பதை நாம் உணர முடியும். We could feel that God is there with us. அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மை பலப்படுத்துவதை உணர முடியும். We could feel that He is giving us promises and He is strengthening us. வேதத்திலே இன்னொரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். In scripture we could see one more incident happening. அதாவது ஆதியாகமம் 26:1 That is in Genesis chapter 26 verse 1 says, ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். we could see the life of Isaac here. முதலாவது வசனத்திலே So in the first verse தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிறது. we could see that there is a big famine happening in that nation. அந்த பஞ்சத்திலிருந்து தப்புவிக்கும்படியாய் அபிமெலேக்கிடத்திலே உதவி தேடி போகிறான். And during this famine, Isaac is going to Abimelech seeking for a help. ஆனால் உதவி செய்ய வேண்டிய அபிமெலேக்கோ But Abimelech, who wants to help him, அவனை துரத்தி விடுகிறான். he chased him away. ஆதியாகமம் 26:16 அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். We could see that verse in Genesis chapter 26 verse 16. இங்கே இருக்க வேண்டாம் என்று அவன் துரத்துகிறான். Abimelech chased Isaac away, that Isaac don't want to be in that nation. ஆனால் கர்த்தரோ But Lord ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், இந்த தேசத்திலே நீ குடியிரு. looked unto Isaac and said that you want to reside in this nation. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் I will bless you. என்று அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். And he promised like that. ஈசாக்குக்கு இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை. And Isaac didn't know what he has to do. ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் He could see famine one side. உதவி தேடி போன மனுஷன் ஒரு பக்கம் துரத்துகிறான். And in the next side, he was chased by the person whom he went seeking for a help. இன்னொரு புறம் And in the next side, ஆண்டவர் அவனை இங்கே இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God is asking him to stay in that same நான் place. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். God promised him that he will bless him in that nation. ஈசாக்கு என்ன செய்தான் தெரியுமா? Do you know what Isaac did? அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி He trusted on God's word. அந்த தேசத்திலே விதை விதைக்கிறான். He sowed seeds on that nation. ஆசீர்வதிக்கப்படுகிறான். He was blessed. 100 மடங்கு He was ஆசீர்வதிக்கப்படுகிறான். blessed 100 times. அடுத்து தேசத்திலே துறவுகளை தோண்டுகிறான். And he digged well in that same nation. அதுவும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். In that also he was blessed. இது இவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தவுடன் After seeing all his blessings, இவனை துரத்தின அபிமெலேக்கு the Abimelech who chased him away இவனை தேடி வருகிறான். came to him searching for him. என்ன சொல்லுகிறான் தெரியுமா? You know what he said? உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். We realized that God is there with you. அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். We realized that God is blessing you. எனவே உன்னோடு சமாதானம் பண்ண விரும்புகிறோம். So we want to make peace with you. ஆம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதே நமக்கு பலன். Yes, God being with us is our strength. அவர் நம்மோடு இருக்க இருக்க நிச்சயம் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. When God keeps on being with us, definitely we will be blessed. நம்மை தேடி ஜனங்கள் வருவார்கள். People will come searching for us. நம்மோடு சமாதானம் வைப்பார். They will make peace with us. அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, And next, the thing that I would like to share with you is, ஆவியில் பலன் கொள்ள வேண்டும். you have to be strengthened in spirit. லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 80வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். In the book of Luke chapter 1 and verse 80, we could see யோவான் ஸ்நானனை குறித்து பார்க்கிறோம். we could see about the man of God John the Baptist. அவன் வனாந்தரங்களிலே இருந்தானாம். He lived in desert. ஆவியிலே பலன் கொண்டு வளர்ந்தானாம். He strengthened himself and grew up in the spirit. எங்கே ஆவியிலே பலன் கொண்டான்? Where he strengthened himself in the spirit? வனாந்தரங்களில் இருக்கும்போது. When he lived in the desert. ஆவியிலே பலன் கொண்டான். He strengthened himself in the spirit. அருமையான தேவனுடைய பிள்ளையே, My beloved children of God, நீங்களும் வனாந்தரங்களிலே இருக்கிறீர்களோ? are you living in the desert? ஆவியிலே பலன் கொள்ளுங்கள். You have to be strengthened in the spirit. யோவான் ஸ்நானன்
ஆவியிலே பலன் கொள்ள When John the Baptist keeps on strengthening himself in the spirit, தைரியத்தினால் நிரப்பப்பட்டான். he was filled with the courage. தீர்க்க தரிசனாவினால் நிரப்பப்பட்டான். He was filled with the spirit of prophecy. வானம் திறந்ததையும் He could see the heavens are opening. ஆவியானவர் இறங்குகிறதையும் He could see the Holy Spirit is ascending down. சொந்த கண்களால் கண்டான். He saw with his own eyes. எனவே So, அநியாயத்தை தைரியமாய் தட்டி கேட்டான். he questioned boldly when injustice happened. தன்னிடம் வருகிற ஜனங்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தான். He could understand the details of each and every people who came to him. இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் அவருடைய வல்லமை என்ன என்பதையும் அறிந்திருந்தான். And he also had a clear idea about who is Jesus Christ and what is his power. வானத்து தரிசனங்களை கண்டான். And he saw the visions of the heaven. மட்டுமல்ல, Not only that, அவன் ஆவியிலே பலன் கொள்ள when he keeps on strengthening himself in the spirit, அவருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதாயிருந்தது. his words become so powerful. அவரை தேடி வனாந்தரத்திற்கு ஜனங்கள் ஓடி வந்தார்கள். People came running to the desert in searching for him. நாமெல்லாம், அதாவது வனாந்தரம், கிராமத்திலிருந்து நகரத்திற்கு போவோம். We used to go from a village to cities and towns. ஆனால் இங்கே ஜனங்கள் நகரத்திலிருந்து வனாந்தரமாகிய கிராமமாகிய வனாந்தரத்திற்கு ஓடி வந்தார்கள். But here people came from towns and cities to the villages, to the desert place. ராஜாக்களும் மந்திரிகளும் வந்தார்கள். The kings and the ministers came to him. ஆசாரியர்களும் சதுசேயர்களும் பரிசேயர்களும் தேடி வந்தார்கள். The priests and the Pharisees and the Sadducees came in searching for him. அவர்கள் யோவான் ஸ்நானனை கண்டதும் நடுங்கினார்களாம். When they saw John the Baptist, they trembled before him. இயேசு கிறிஸ்து கூட அவர் மனிதனாய் வாழ்ந்தபோது அவரை தேடி போகிறார். Even Jesus Christ, when he lived as a human, he also went to John the Baptist in searching for him. அவரிடத்தில் தான் ஞானஸ்தானம் பெற்றார். He took baptism only from this John the Baptist. இயேசு கிறிஸ்து கூட சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், Even Jesus Christ looked unto their disciples and said, நீங்கள் இந்த உலகம் முழுவதும் எனக்கு சாட்சியாக செல்ல வேண்டும் என்றால், if you want to go around this whole world as a witness for me, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்றார். you want to wait in the Jerusalem till you receive the power and the spirit from the heavens. அவர்கள் அப்படியே செய்தார்கள். And they did exactly the same. பெரிய பெரிய அற்புதங்களை கண்டார்கள். They could see big miracles in their ministries. இயேசுவின் நாமம் உலகமெங்கும் பெருகியது. And the name of Jesus spreaded all over the world. இப்பவும் ஆண்டவர் சொல்லுகிறார், Even today God says, என் மகனே, my dear beloved என் son, மகளே, my dear beloved daughter, ஜனங்கள் உங்களை தேடி வர வேண்டும் என்றால் if people want to come to you, நீங்கள் ஆவியில் பலன் கொள்ள வேண்டும். you have to be strengthened in the spirit. பலன் கொண்டு திடமனதாயிருக்க வேண்டும். You have to be strong and be courageous. பரிசுத்த ஆவியாகிய பலனை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். You have to be filled with the power of the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தார்? How did the Holy Spirit came? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு After the resurrection of Jesus Christ, அவர் பரிசுத்த ஆவியை இந்த உலகத்திற்கு அனுப்பி தந்தார். He sent the Holy Spirit to this world. தேற்றரவாளனான பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி தந்தார். He sent the Holy Spirit as a comforter. அவரை பெற்றுக்கொண்டு When we receive Him, ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நிரம்பி நிரம்பி ஜெபித்து each and every day we have to be filled with the Holy Spirit. அவரில் பலன் கொள்ள வேண்டும். And we have to be strengthened in Holy Spirit. அப்பொழுது தேசங்களை சுதந்தரித்துக் கொள்ளலாம். Then we could conquer the nations. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், Even today God looked unto you and says, பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். be strong and courageous. கர்த்தர் நம்மோடு இருப்பதின் மூலமாக பலன் கொள்ளுங்கள். As God is being with us, be strong. அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு பலன் கொள்ளுங்கள். Receive the promises from Him and be strong. ஆவியிலே நிரம்பி ஜெபித்து ஜெபித்து பலன் கொள்ளுங்கள்.
Be filled with the Holy Spirit and keep on praying and you be strong. தேசங்களை சுதந்தரித்துக் கொள்ளலாம். You could conquer the nations. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். I would like to pray for you. நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? Shall we all pray together? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Shall we close our eyes and pray unto God? அன்பும் இரக்கமும் நிறைந்த பிதாவே, Our loving and merciful God, இந்த நாளிலே கூட even today, சோர்ந்து போயிருக்கிற whoever is being weary now, எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். I'm praying for each and everyone who is worrying that how I'm going to inherit the blessings. ஏதோ ஒன்றை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். I pray for the people who has lost something in their life. இனி என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். I'm praying for the people who is so much worried that what is going to be my future, how my future is going to be. யோசுவாவை அணைத்துக் கொண்ட தெய்வம், The Lord who drawn Joshua closer to him, இவர்களையும் அணைத்துக் கொள்ளும் அப்பா. you just draw these people also closer to you, Father. இவர்களோடு கூட இருங்கப்பா. You be with them, Father. அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுங்கப்பா. You give them promises. இன்னும் இவர்களை ஆவியினாலே நிரப்பும். You fill them more with your spirit. தைரியத்தினாலே நிரப்பும். You fill them with courage. தரிசனங்களினாலே நிரப்பும். You fill them with visions. வரங்களினாலே நிரப்பும். You fill them with powers of spirit. ஒவ்வொரு நாளும் பலன் கொள்ள உதவி செய்யும். Each and every day help them to be strengthened in the spirit. ஒரு நாளும் பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. They should not become weary even a single day. ஒரு நாளும் பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது. They should not worry even for a single day. உம்முடைய தைரியத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவீரா. You fill them with your courage and with your blessings, Lord. அப்படி செய்வதற்காக நன்றி. Thank you, Lord, that you are going to do like that. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நாம் அனைவரோடு கூட இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அன்பாண்டவர்களே, நமது பைபிள் டிவியில் ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மாலை 6:30 மணிக்கு நமது ஐபிஏ திருச்சபையின் துதி ஆராதனை, செய்தி மற்றும் சாட்சிகளை காண தவறாதீர்கள். நமது ஹெவன் டிவியில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 8:30 மணிக்கு நமது ஐபிஏ ஜெப ஆலயத்தின் துதி ஆராதனை, செய்தி மற்றும் சாட்சிகளை காண தவறாதீர்கள். அன்பார்ந்தவர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த டிவி நிகழ்ச்சியை தாங்க விரும்புவோருக்கான விவரங்கள், எங்கள் வங்கியின் கணக்கு விவரங்கள், அக்கவுண்ட் நேம் கிணத்துக்கடவு இந்தியன் பென்டெகோஸ்டல் அசம்பிளிஸ், அக்கவுண்ட் நம்பர் 1709020003123, IFSC கோட் BARB 0KINATH, அக்கவுண்ட் டைப் கரண்ட், பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் கிணத்துக்கடவு. இணையதளத்தின் மூலமாக உங்கள் காணிக்கைகளை எங்களுக்கு செலுத்த விரும்பினால் www.ipaprayerchurch.org என்ற இணையதளத்திற்குள் சென்று டொனேட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் கிணத்துக்கடவு இந்தியன் பென்டெகோஸ்டல் அசம்பிளிஸ் என்ற பெயரில் டிடி, செக் மற்றும் மணி ஆர்டர் மூலம் உங்கள் காணிக்கைகளை எங்கள் முகவரிக்கு அனுப்பலாம். எங்கள் முகவரி ஐபிஏ ஜெபாலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோடு, கிணத்துக்கடவு. மேலும் தொடர்புக்கு 9434356618 மற்றும் 9488873284. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நம் சபையின் ஆராதனை ஒழுங்குகள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதல் ஆராதனை காலை 7:30 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும்.
முதல் ஆராதனையை நீங்கள் நேரலையாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPA சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் 1ஆம் தேதியன்று எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 2ஆம் வெள்ளிக்கிழமை அன்று திறப்பின் வாசல் முழு இரவு ஜெபம் இரவு 10 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை அன்று கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு நடைபெறும். எங்கள் சபை ஆராதனையில் கலந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு பாஸ்டர் E. ஜெயராஜ் 9443435618 9488873284.